ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் அசைன்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் க்ரியேஷன் ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஃபாலோட் பை இன்னைக்கு நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா WBS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ WBS அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு நெட்வொர்க் செயின் கனெக்டிவிட்டி மாதிரி. இப்போ வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் மெயின் ஹெட்டிங்ஸ் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த WBS அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் கால்ட் அஸ் த ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எப்படி போகலான்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூல் பாரில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் வந்து WBS ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் ஆஃபீஸ் பில்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேம் போட்டிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபைல் சிம்பிளில் ரெப்ரசென்ட் ஆகும். இந்த WBS ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளூ கலரில் எனக்கு ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபுல்லாக கண்டினியூஷன். இப்போ 15 அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.DE இந்த மாதிரி வந்து எனக்கு இதனுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறனால நான் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் WBS வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து டிசைன் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஃபவுண்டேஷன் என்ன, ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், சிஸ்டம்ஸு, அப்புறம் எலிவேட்டர், அப்புறம் வந்து HVAC. ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங், கார்பென்ட்ரி இது எல்லாமே. ஸோ மெயின் ஹெட்டிங்ஸ் எப்படி EPS க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி எந்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணாலுமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா எனக்கு இது மெயின் ஹெட்டிங்ஸாக வரும். சப்போஸ் நான் இதை மெயின் ஹெட்டிங்காக மாற்றணும்னா EPSல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை கனெக்டிவிட்டியே வேணான்னா இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எனக்கு எந்த மாதிரி இதை வந்து நான் மெயினாக கொண்டுட்டு வரணும், இல்லை இதை நான் வந்து சப்ஹெட்டிங்ஸாக கொண்டுட்டு வரணுமோ இங்கே இருக்கும் அந்த EPSல பார்த்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய கீஸ் வந்து இந்த பேஜில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். சேம் திங் நான் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ஹெட்டிங்ஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் ஆஃபீஸ் பில்டிங் அடிஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் இந்த ஃபீல்டு தான் எனக்கு மெயினாக வரப்போகுது. ஸோ அதில் மெக்கானிக்கலுக்கு கீழே எனக்கு ஒரு 3 ஒர்க் வரப்போகுது. ஸோ அடுத்து இந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறத வச்சுட்டு நான் கனெக்ஷன் கொடுத்தா அதில் சில டாஸ்க்கு. ஸோ அடுத்து இன்டீரியர் ஃபினிஷஸ்லேயே எனக்கு என்னென்ன டாஸ்க் வருது அப்படிங்கிறத நான் சப் கேட்டகரிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே மெயினாக இருக்கிறத சைல்டு WBS அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, மெயின் WBS அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழே வரத சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர் கனெக்டடாக உள்ளது ஷிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் WBS. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஆடுன்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ 1ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது, அதனுடைய நேமே எனக்கு ரெப்ரசென்ட் ஆகுது. இதை கொஞ்சம் நல்லா வியூ பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னென்னா வெல்டிங் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஜஸ்ட் வெல்டிங் அப்படிங்கிறத டைப் பண்ணிப்பேன். ஸோ இந்த வெல்டிங்க்கு கீழே ஒன் மோர் WBS ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கனெக்டிவிட்டி வரணும். இதை நீங்கள் லீவ் பண்ணிங்கனாலே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்துடும். ஸோ இதை நான் வந்து கட் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு 1 2 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு இதில் வந்து என்னென்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஜஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணிடுவேன். ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க். ஸோ எப்படி நம்ம EPS க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி மெயின் ஹெட்டிங் சப் ஹெட்டிங்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் அலைன்மெண்ட்டுக்காண்ட இந்த கீஸ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஸ்டேஷனுக்கு கீழே எனக்கு வருது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வேணாம் அப்படின்னா நான் இந்த மாதிரி டெலீட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்மளுடைய WBS க்ரியேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது எனக்கு கனெக்ஷனில் இருக்கனால எனக்கு டெலீட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நான் ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா டெலீட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ டெலீட் எலமெண்ட்ஸ், மர்ஜ் எலமெண்ட்ஸ், நீங்கள் மர்ஜ் பண்ணுறீங்களா இல்லை டெலீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் ஒன்ஸ் அகெயின் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னுடைய சாய்ஸ் தான். நான் டெலீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை மர்ஜ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம இது கீஸ் யூஸ் பண்ணியும் அப் அண்ட் டாப் இல்லைனா லெஃப்ட் ஆர் ரைட். ஸோ லெஃப்ட் ரைட் நமக்கு வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்க்கு தான் வரும். இப்போ நான் டாப் ஆரோ கீபோர்ட்ஸில் இல்லை டவுன் ஆரோ கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் என்னென்னா ஒரு சாம்பிளுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் ஒன்லி 1 WBS இன் திஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் திங். ஸோ இப்போ இதில் என்னுடைய ரெப்ரசன்டேஷன் இது எல்லாமே வருதுல்ல, இது என்ன சொல்லுவாங்கன்னா கேன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் எனக்கு ரெப்ரசென்ட் ஆகுது. விச் மீன்ஸ் எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேஷனில் ஒரு டேட் கொடுத்து வந்திருப்போம். அந்த டேட்டில் வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போ எனக்கு ஃபினிஷ் ஆகுமோ அந்தந்த கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி நான் மூவ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஃபினிஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா கேன் சார்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த டபிள்யூபிஎஸ்ல வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலரில் ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ எந்தெந்த டேட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே எனக்கு இந்த ப்ளூ கலரில் ரெப்ரசென்ட் ஆகும். இது வந்து எப்படி கால்குலேட் ஆகும்னா, இப்போ 2011 இல்லை 25 மந்த் வந்து வி ஆர் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டபிள்யூபிஎஸ் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட் எடுத்துக்குது. அடுத்து அப்படி அப்படியே எனக்கு மூவ் ஆகும். ஸோ இது எப்படின்னா 36 அப்படின்னா ஒரு கால்குலேஷன் வைஸ் வரும். ஸோ 1 வீக் கால்குலேஷன், ஸோ வந்து 1 மந்த் கால்குலேஷன். இப்போ டிசம்பர்னா டிசம்பருக்கு இந்த 4 வீக்ஸ் மாதிரி. இப்போ எப்படி ஒரு மந்த்துக்கு 4 வீக்ஸ் இருக்குமோ அந்த ஃபர்ஸ்ட் அடுத்த சண்டே அடுத்த சண்டே அடுத்த சண்டே இல்லை மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதில் எனக்கு 2011ல் அந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இதுலேயும் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம்னா வியூஸ் எல்லாமே கூட நம்ம சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விஷ் தான். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வியூவில் வச்சுருக்கோம். ஸோ நான் கொடுக்குற டபிள்யூபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட்ஸ் எல்லாமே ரெப்ரசென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கீழே வரது இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டீட்டெயில் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலில் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேனோ அது அந்தந்த பிளேஸில் வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக இது எல்லாமே இருக்குது. இதை நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல என்டர்பிரைஸ் போயிட்டு நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஓபிஎஸ் அப்படின்னா ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஆட் அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆட் ஆகும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளானிங் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்கள நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஓபிஎஸ்ல. ஸோ அதனால் பிளானிங் இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 3 டாட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன்னா நான் க்ரியேட் பண்ணது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு வரலை. ஸோ ஏன் வரலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ திருப்பி என்டர்பிரைஸ் போயிட்டு ஓபிஎஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். கரெக்டாக இங்கே வந்து என்ன ஆகலைன்னா எனக்கு ஒழுங்காக வந்து டைப் ஆகலை. ஸோ எரர் வந்துச்சுன்னா எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இன்ஜினியர் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, பிளானிங் இன்ஜினியர்னு நான் கொடுக்குறேன். பிளானிங் இன்ஜினியர். ஓகே, இப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் இப்படி வச்சுக்கணும். இப்போ எனக்கு இது ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் இப்போ க்ளோஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்தா தான் எனக்கு ஒரு லோடிங் சிம்பிள் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வரணும். நான் டேரெக்டாக இன்டூ மார்க் கொடுத்துருப்பேன் போன ஸ்டெப்பில். ஸோ அதனால் எனக்கு ஒழுங்காக பேஸ்ட் ஆகிருக்காது. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்துடும். ஓகேவா, டேரெக்டாக இன்டூ மார்க் கொடுத்தா எனக்கு சேவ் ஆகாது. லைக் இந்த மாதிரி நான் வந்து க்ளோஸ் சிம்பிள் கொடுத்தேன்னா எனக்கு சேவ் ஆகும். இப்போ நான் இதை போய் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் திங்க்கு வந்து எனக்கு என்ன ஆகும்னா பிளானிங் இன்ஜினியர் தான் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி அசைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நோட் புக்ஸ் நான் ஏதாச்சும் நோட் பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை வந்துட்டு பிஇ அசைன் பிஇ அப்படின்னா பிளானிங் இன்ஜினியர். ஸோ அதனால் கேப்ஸில் கொடுத்துக்கலாம். பிஇ அசைன் ஃபார் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நமக்கு ஏதாச்சும் நோட்ஸ் எடுத்துக்கணுன்னா we can use this option. ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதான் நோட் புக். பட்ஜெட் லாக் அப்படிங்கிறப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்றைக்கி டேட்டில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா பட்ஜெட் லாக். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா, இல்லை ஏதாச்சும் ஒரு ரீசன்னால் அப்ரூவல் ஆகலையா, இல்லை வெயிட்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பெண்டிங்கில் இருக்குன்னா ரீசன் ஃபார் பெண்டிங். அப்போ வந்து என்னென்னா என்ன ஏதாச்சும் ஒரு என்ன ரீசனுங்கிறத நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஃபார் எஸ்கலேஷன் ப்ராசஸ். ஸோ எஸ்கலேஷன் ப்ராசஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிப்பேன்னா ரெப்ரசென்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது சேஞ்ச் நம்பர்னா ஜஸ்ட் 1. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நம்பரிங் மூலியமாக நான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்பர் மூலியமாக ரெப்ரசென்ட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் பட்ஜெட் லாக். ஸோ ஸ்பெண்டிங் லாக் அப்படிங்கிறது அந்தந்த டேட் டிஸ்பிளே ஆகும். ஸோ எனக்கு ஸ்பெண்ட் பிளான் எவ்வளோ, இந்த ப்ரௌன் கலரில் வரது வந்து என்னால் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ அதுலேருந்து எனக்கு வரக்கூடிய பெனிஃபிட் பிளான் எவ்வளோ அப்படிங்கிறத நான் டே டு டே போட்டுப்பேன். ஸோ பட்ஜெட் சம்மரிங்கிறப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும், ஸோ கரண்ட்டாக எவ்வளோ பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறது லைவாக நம்ம வேணும்னா பட்ஜெட் எவ்வளோ, அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ, ஸோ அதுலேருந்து ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னென்னா இந்த வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 10,000 என்னுடைய பட்ஜெட்னா ஸ்பெண்டிங் வந்து 8,000 இருக்குது அப்படின்னா பெனிஃபிட் வந்து எனக்கு 2,000. ஸோ வேரியன்ஸும் என்ன வரும்னா 2,000 அப்படிங்கிறது. இதுவும் 10,000 இது 12,000னா நெகட்டிவில் எனக்கு வரும். நெகட்டிவ் வந்து நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மைனஸ் சிம்பிள் வராது, ப்ராக்கெட்குள்ளே ரெப்ரசென்ட் ஆகி வரும். ஸோ இதுவும் நான் என்ன பண்ணிப்பேன்னா அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டபிள்யூபிஎஸ் மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது எல்லாமே மைல் ஸ்டோன் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெயின் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கலை அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் கம்ப்ளீட்டடில் எனக்கு டிக் மார்க் கொடுத்தோன்னா 100 வந்துடும். கம்ப்ளீட்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா பர்சன்டேஜ் கம்ப்ளீட் வந்து எனக்கு 0% வந்துடும்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா WBS மைல்ஸ்டோன். WPS அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா வைஃபை ப்ரொடெக்டட் செட்டப் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஏதாச்சும் நான் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த மாதிரி WPS டாக்குமெண்ட்ஸை கொடுத்துப்பேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்க்கு கீழே எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் டிக் மார்க் கொடுப்பேன், இல்லைன்னா நான் ரிமூவ் பண்ணிப்பேன். ஸோ ஏர்ன்டு வேல்யூ அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி நம்ம பட்ஜெட்டிங் யூஸ் பண்ணையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிமைனிங் காஸ்ட் எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோ, இப்போ வந்து நான் ஒரு பெனிஃபிட் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ இன்கம், அதில் நான் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தான் வந்து எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ அதை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், ஷெட்யூல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் பேசிஸில் எனக்கு எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஷெட்யூல்னா அந்த டேட்ஸ்க்குள்ளே நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா இந்த காஸ்ட் பேசிஸ் அண்ட் ஷெட்யூல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு தியரிட்டிக்கல் மேனரில் நமக்கு ஷோ ஆகுறதுனா நம்ம இந்த ஏர்ன்டு வேல்யூ அப்படிங்கிற ஹெட்டிங்ஸில் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் WBS கிரியேஷன். ஸோ இந்த கிரியேட் பண்ண WBSஸை நான் இந்த பேஜில் கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது எனக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஆக்டிவிட்டி பேஜில். இப்போ ஒவ்வொரு WBS இருக்குது பார்த்தீங்களா, ஃபவுண்டேஷன், இந்த எல்லாமே இந்த கலரில் எனக்கு ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ அது என்ன கலரில் வேணால் இருக்கலாம். ஸோ எல்லோ, க்ரீன், இந்த மாதிரி எனக்கு எல்லா WBSமே நான் அந்த பேஜில் க்ரியேட் பண்ணது எனக்கு இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண வரைக்கும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த WBS க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் சேம் திங் ரைட் கிளிக் பண்ணி ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி வரும். இங்கே வச்சு நான் ஆட் பண்ணுறனால எனக்கு அதுக்கு அடுத்து என்ன நம்பரோ அந்த ஆக்டிவிட்டி ஐடி ரெப்ரசன்ட் ஆகிட்டு எனக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் செக்கிங் ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகுதா இல்லையா, அந்த சைட்டு வந்து விசிபிள் ஆகுதா, எல்லாமே நான் செக் பண்ணுறதுக்காக ஸோ செக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்கு வந்து டேட் வந்து டிஃபால்ட்டாக ஒரு டேட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1st நவம்பர் இல்லை, எனக்கு நான் மே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நான் 2 அப்படிங்கிறத கொடுத்துப்பேன். ஸோ எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகும். எண்டப் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 8th வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ 14th இல்லைனா 8th வந்து சண்டேவாக வருது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் கொடுக்குறேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் கொடுக்க இதனுடைய என்ன ஆகும்னா சேஞ்சஸும் வரும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட்டு க்ரீன் கலரில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும்னா க்ரீன் கலரில் தான் ரெப்ரசன்ட் ஆகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிப்பேன், இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்து நான் ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன ஆகும் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இப்போ நான் ரிமூவ் பண்ணனால 102 10 20 30 40 இந்த மாதிரி இன்ட்ரோல்ஸில் வருது. ஸோ நான் ரிமூவ் பண்ணனால பார்த்தீங்கன்னா இந்த 20ங்கிறது ஹைட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் திருப்பி இங்கே வச்சுட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு அந்த 20 டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுற பார்ட்டாக இருக்கும் நமக்கு. ரிமைனிங் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ 40 நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணனால ஸோ எனக்கு 40 ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆக்டிவிட்டி க்ரியேஷன். ஸோ ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ண போகிறோம், ஆடுங்கிற ஆப்ஷன் கொடுக்க போகிறோம், அது ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த பிளேஸில் போயிட்டு எனக்கு வேணுங்கிற ஆக்டிவிட்டியினுடைய நேம் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெப்ரசன்ட் பண்ணோன்னே இந்த கேன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி என்ன நேமில் இருந்துச்சோ அது எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நியூ ஆக்டிவிட்டிங்கிறது செக்கிங் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கேலண்டர் ஆப்ஷன் இந்த கார்னரில் வச்சேன்னா எனக்கு என்ன டேட்ஸ் வேணுங்கிறத கொடுத்தேன்னா அந்த டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அலைன்மெண்ட் ஆகும். ஸோ அலைன்மெண்ட் ஆகி எனக்கு மூவ் அப் ஆகும். ஸோ ஃபினிஷ் டேட் எப்போ கொடுக்குறேனோ ஒன்ஸ் அகைன் எனக்கு அந்த ஃபினிஷ் டேட்டும் அதே மாதிரி எனக்கு மூவ் ஆகி இந்த ஆக்டிவிட்டி ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி க்ரியேஷன். ஸோ இது க்ரீன் கலரில் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஏன் இது ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டேட்டஸ் பாரில் வந்துட்டு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்ட் பண்ண டேட்டில் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகிடும், இந்த க்ரீன் கலர் வந்து ப்ளூ கலரில் ஆகிடும். ஓகேவா? அப்போ எந்தெந்த டாஸ்க் வந்து நான் 100% ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணலான்னா இந்த ப்ளூ கலரில் ரெப்ரசென்ட் ஆகும். இல்லை நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், எதுவுமே பண்ணலை, இல்லை நான் எதுவுமே ஜஸ்ட் இப்போ தான் ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலரில் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் கலர்னால் ஃப்ரெஷ்லி வி ஆர் கிரியேட்டிங் ஆக்டிவிட்டி, ப்ளூ கலர் ரெப்ரசன்ட் என்டையர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி ஆஸ் பர் த டேட்ஸ் மென்ஷன் ஆன் த ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் டேட். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேஷன், அதனுடைய கலர் ரெப்ரசன்டேஷன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ப்ரிடிசிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிடிசிசர் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் அந்த ஆக்டிவிட்டிக்கு பிஃபோரா இல்லை ஏர்லியராக வாட் த டாஸ்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் இஸ் கால்ட் as த ப்ரிடிசிசர். இப்போ ரிவ்யூ அண்ட் அப்ரூவ் டிசைன், இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கணும்னா செக்கிங் தான் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது வேறு ஏதோ ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் செக்கிங் வரணும் அப்படிங்கிறனால ஜஸ்ட் அசைன் கொடுத்துட்டு
செக்கிங் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதை நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அசைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகிடும்னா அசைன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா 4 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃபினிஷிங் இதை வச்சு 4 டைப்ஸ் இருக்கும். எஸ்எஸ்னா ஸ்டார்ட் டு ஸ்டார்ட், ஸ்டார்ட் டு ஃபினிஷ், ஃபினிஷ் டு ஸ்டார்ட், ஃபினிஷ் டு ஃபினிஷ். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னா ஒரு 2 ஆக்டிவிட்டி அட் அ டைமில் ஸ்டார்ட் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ட் டு ஸ்டார்ட். ஸ்டார்ட் டு ஃபினிஷ்னா இப்போ நான் ஏ ஆக்டிவிட்டி ஃபினிஷ் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும்னா நான் இந்த பி ஆக்டிவிட்டியை ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னா இது ஸ்டார்ட் டு ஃபினிஷ். இப்போ இந்த ஆக்டிவிட்டி ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஈஸி 1020 ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அது ஃபினிஷ் டு ஸ்டார்ட். இப்போ இதுவும் நான் 17th கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள், இதுவும் நான் வந்து 17th கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு இது ரெண்டுமே ஃபினிஷ் டு ஃபினிஷ் அப்படிங்கிறது வந்துடும். இல்லை இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் வச்சு கொடுக்குறனால ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் வரும். இல்லை இதுவும் 17 இதுவும் 17 நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபினிஷ் டு ஃபினிஷ். இந்த மாதிரி நான் டேட்ஸ் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் என்னால் டேட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் நான் ரிலேஷன்ஷிப்ஸை இந்த கேன் ஷார்ட்டில் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் மூலியமாக சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ண இந்த பிளேஸில் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆரோ சேஞ்ச் ஆகுறது. ஸோ ஃபினிஷ் டு ஃபினிஷ்னா இந்த மாதிரி ரைட் சைடில் வரும், ஸ்டார்டிங்னா லெஃப்ட் சைடு, ஃபினிஷிங்னா ரைட் சைடு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா அந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஆக்டிவிட்டியில் என்னால் இந்த மாதிரி டெலீட் பண்ணி நம்பர்லாம் ஹைட் ஆகி ஒரு மிஸ்டேக்காக எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் தான் பண்ணேன் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரிவ்யூக்கு முன்னாடி நான் செக்கிங் தான் பண்ணியிருக்கேன். இப்போ அசம்பிளிக்கு முன்னாடி ரிவ்யூ வராது. ஃபார் எக்ஸாம்பிள் செக்கிங் தான் வருது அப்படின்னா இந்த இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அசைனில் போயிட்டு செக்கிங்குங்கிறத அசைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு என்ன ஆகும்னா இந்த டாஸ்க்குக்கு முன்னாடி நான் இந்த டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த கேன் ஷார்ட்லையும் இந்த காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது, இது ரெண்டுலேயும் அஃபெக்ட் பண்ணாமல் எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸில் அஃபெக்ஷன் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக் அப்படின்னாலே நேம் வச்சு நமக்கு தெரியும் நம்ம வந்து டிலேயாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா லேகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேகிங் அப்படிங்கிறத நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 days வந்து சொன்ன டேட்டை விட நான் டிலே பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லேக்கை கொடுத்தேன்னா எனக்கு ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும் அந்த டயக்ராமில். ஸோ இதுதான் வந்து என்னென்னா லேகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த லேகிங்கே வந்துட்டு இந்த மாதிரி கேன் சார்ட்டில் நான் இது பண்ணணும்னா இந்த டாப் ஹெடட் ஆரோ வரும், அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் லேகிங் வந்து 2 கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இந்த கேன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு மெத்தட். கேன் சார்ட் மூலியமாக இந்த டாப் ஹெடட் ஆரோ மூலியமாகவும் நான் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் லேகிங் லீடிங் எல்லாமே கொடுக்கலாம். இல்லை டேரெக்டாக நான் டீட்டெயில் பாக்ஸில் ப்ரிடிசஸர் அப்படிங்கிற டேப்பில் வந்துட்டு லேகிங் அண்ட் லீடிங்கும் நான் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு ஏன் வருது அப்படின்னா நான் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிடிசஸரில் போனேன் அப்படின்னா என்ன வருதுன்னா திருப்பி கம்ப்ளீட்டட் வருது. இப்போ நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த கம்ப்ளீட்டட் கொஞ்சம் டைம் எடுத்து எனக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே வந்து ஃபினிஷ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் அப்டேட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, எஃப்ஐ ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்மளுடைய ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் டேட் கொடுத்துட்டு அதனுடைய க்ரீன் கலர் ரெப்ரசன்டேஷன் வச்சுட்டு ப்ளூ கலர் ரெப்ரசன்டேஷன் ஷோ பண்ணிவிட்டு அதனுடைய டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்புறம் லீட் லேக் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ ஓகே இப்போ லேகிங் நான் கொடுத்துட்டேன். லீடிங்னா நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சைன் மட்டும் இன் ஃப்ரண்ட்டில் மைனஸ் கொடுத்துக்கணும். ஸோ அதே -2 days அப்படின்னா நான் லீடிங்கில் போயிட்டுருக்கேன், ஏர்லியராக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நான் இங்கே மைனஸ் கொடுத்தோன்னே இந்த இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய லைனை என்ன லைன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராக்ரஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஜஸ்ட் 2 கொடுக்கையில் என்னுடைய லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படி இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டிலே பண்ணி ஒரு டாஸ்க்கை பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 5 days அப்படின்னா இந்த லைனில் வந்து எனக்கு என்ன ஆகும்னா லைக் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதை தான் என்னென்னா லீடிங் அண்ட் லேகிங் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷனுடைய கேன் ஷார்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேக்ல போச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வரும். இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இது எனக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஆரோ பெண்ட் ஆகி வந்துச்சுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் லேக். ஸோ இப்போ ரைட் சைடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பெண்ட் ஆகி வருது. ஸோ அப்போ அது இல்லாமல் எனக்கு என்ன வரும்னா லீடிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப்ஸுங்கிறது இந்த மாதிரி லைன்ஸில் ரெப்ரசென்ட் ஆகும். லீடிங் லேகிங்கிறது இந்த மாதிரி லைக் என்னுடைய ப்ராக்ரஸ் லைனில் ரெப்ரசென்ட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு லைன்ஸ் வேணாம் அப்படின்னா இந்த டூல் பாரில் ப்ராக்ரஸ் லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் லைன் மட்டும் எனக்கு ஷோ ஆகும், நீட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு நான் பண்ண சேஞ்சஸ் எனக்கு வியூ ஆகணும்னா ஒன்ஸ் அகைன் இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லீடிங் லேகிங் வரும்.
ஓகேவா? ஸோ இந்த WBS எல்லாமே இங்கே நமக்கு எப்படி ரெப்ரசென்ட் ஆகும்னா, இந்த பிளாக் போல்ட் லைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னன்னா WBS. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த ஸ்மால் ஸ்மால் பாக்ஸில் நம்ம கொடுக்குற சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர், எல்லோ கலர், ரெட் கலர், ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணியாச்சு, ப்ரிடிசிசர் கொடுத்துட்டேன், லீடிங் கொடுத்தாச்சு, ரிலேஷன்ஷிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒவ்வொருத்தனுடைய ரெப்ரசன்டேஷனும் நான் பார்த்துட்டேன். இப்போது சக்ஸஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எப்படி ப்ரிடிசிசர் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சூஸ் பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆக்டிவிட்டி இருக்குது, சைட் ப்ரிப்பரேஷன். ஸோ இது அப்போவே நான் இன்னொரு டாஸ்க்கும் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதே என்ன பண்ணிக்கலாம், சக்ஸஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஃபினிஷ் டு ஸ்டார்ட், இப்போ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சக்ஸஸர். சக்ஸஸ்ன்னா இந்த டாஸ்க்கு அப்புறம் நான் என்ன டாஸ்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் சக்ஸஸர். ஸோ இதுதான் ப்ரிடிசிசர் அண்ட் சக்ஸஸர் அப்படிங்கிறது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இதுக்கு வந்து ஸ்டார்ட் டேட் மட்டும்தான் தெரியும், ஃபினிஷ் டேட் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னா, நான் வந்து இதை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு மைல் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ரிசோர்ஸ் எல்லாமே நம்ம அசைன் இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஏன் அப்படின்னா நான் ரிசோர்ஸ் எல்லாமே அசைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா இதுக்கு மைல் ஸ்டோன் கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிசோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிசோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகெயின் ஜென்ரலில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் மைல் ஸ்டோன் கொடுக்குறேன். இதில் சேஞ்சஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் டேட் எனக்கு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபினிஷ் மைல் ஸ்டோன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்னா ஸ்டார்ட் டேட் ஹைட் ஆயிரும். இந்த கேன் சார்ட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைல் ஸ்டோன்ஸ்னால் ஜஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணலாம், ஒரு டேட்ஸில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்குது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட்டிட்ட இருந்து ஃபினிஷ் டேட் மட்டும் எனக்கு இந்த டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ஸ்டார்ட் டேட் எதுவுமே எனக்கு ரெப்ரசென்ட் ஆகலை அப்படின்னா நான் இந்த மாதிரி மைல் ஸ்டோன் கான்செப்ட் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஸ்டார்ட் டேட் இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஃபினிஷ் கொடுக்கணும், ஃபினிஷ் டேட் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் டேட் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த சேஞ்சஸ் நடக்கும். இப்போ நோட் பண்ணுங்கள், இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபினிஷ் மைல் ஸ்டோன் கொடுக்குறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் மைல் ஸ்டோன் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த டேட் வந்து எனக்கு ரெப்ரசென்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த பிளேஸில் வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் டேட்டில் வச்சுட்டு இப்போ ஃபினிஷ் மைல் ஸ்டோன் கொடுக்குறேன். ஸோ இந்த டேட் எனக்கு ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துக்கலாம். இல்லை நான் திருப்பியும் நான் அந்த டேட் ஒரு டிஃபால்ட் டேட் கொண்டுட்டு வரணும்னா டாஸ்க் டிபெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன டேட் இருக்கோ அதே டேட் வரும். ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி நான் டேட்டை கூட செட் பண்ணணும்னா கூட நான் செட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த மைல் ஸ்டோன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதில் ஸ்டேட்டஸில் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இந்த டாஸ்க் வந்து 100% கம்ப்ளீட் ஆகலை, ஒரு 80% தான் ஃபினிஷ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கேன் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ரெப்ரசன்டேஷன் வரும். எங்கேயாச்சும் வச்சு சூஸ் பண்ணிங்கன்னா 80% ஃபினிஷ் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 100ல் சேஞ்ச் ஆகிடும். இந்த லைன் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நான் சேஞ்ச் பண்ணோன்னே இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணோன்னே இந்த சைடு லேகிங்கில் எனக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டேட்டஸ் வச்சு நான் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கோம்ல டியூரேஷன், ஸோ 0, 1 அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி எவ்வளோ வந்துச்சு, ஸோ ரிமைனிங் எவ்வளோ, அப்போ கம்ப்ளீட் பண்ணையில் நான் 1. ஓகேவா? ஒரிஜினல் வந்து நான் 2 டேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாம். இப்போ நான் இந்த ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். இப்போ 12 டேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா நம்ம எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் மட்டும் நான் பண்ணிட்டேன், ஒரு 52% எனக்கு ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் எங்கேயாச்சும் கர்சரை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இன்னும் என்ன இருக்குன்னா ரிமைனிங் வந்து ஒரு 12 இருக்குது. ஸோ நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த 12லையும் நான் கம்ப்ளீட் பண்ணால் தான் என்ன ஆகும்னா எனக்கு இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நான் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கிளைண்ட்டு ஸ்டார்ட் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இந்த டேட்டில் பண்ணிக்கோங்க, ரிமைனிங் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து மேண்டேட்ரி ஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் ஃப்ளெக்சிபிள், இன்ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் இப்போ நான் வந்து ஃபினிஷ் ஆன் ஆர் ஆஃப்டர்னா எனக்கு செகண்டரி வருது. இந்த ப்ரைமரி வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் டேட் மாதிரி, இந்த செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் டேட் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபினிஷ் ஆன் ஆர் பிஃபோர் அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னாடியும் நான் ஃபினிஷ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடியும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்போ நான் ப்ரைமரி டேட் என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் ஆன் ஆர் ஆஃப்டர் இந்த டேட்லேயே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதுக்கு ஆஃப்டர் ஃபினிஷ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி கொடுக்கையில் டேட்டை கூட நான் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேட் நான் சேஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு இந்த காலம்ஸில் எனக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதுவும் நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ்க்காண்டி தான். ஸோ இந்த டேட் நான் கொடுத்துட்டேன்.
இப்போ குடுத்தனால எனக்கு இதனுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டார் மார்க் மாரி ரெப்ரசன்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா, ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் மைல்ஸ்டோன்ஸ் சாரி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆக்டிவிட்டி கிரியேஷன்ல பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய டாஸ்க் அப்படின்னா, ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்ன பண்றோம்னா, டேட் என்ன இருக்கோ, அதே வச்சு நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துட்டேன்னா, எனக்கு இந்த மாரி ரெட் கலர்ல ரெப்ரசன்ட் ஆகும். அப்ப இந்த டாஸ்க்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஷெட்யூல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வரும். அதுக்கேத்த மாரி லீட் லேக் எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ரெப்ரசன்டேஷன்ல ஷோ ஆகும். ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு டேட்ஸ்ல சேஞ்சஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணிப்பேன்னா, ஷெட்யூல் குடுத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷெட்யூல்லே நான் இந்த டேட்ஸ கூட சேஞ்ச் பண்ணி குடுக்கணும் அப்படின்னா கூட, இந்த மாரி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு நான் இந்த மாரி டேட்டை சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துக்கலாம். இல்லை எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நான் ஒரே டேட் நான் என்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேனோ அந்த ஸ்டார்ட் டேட் போய் நான் ஏதாச்சும் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு டீஃபால்ட்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே அஃபெக்ட் ஆகாமல் வரும். ஸோ இதுதான் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வச்சு நிறைய ஒர்க் அவுட் இருக்கும். இப்போ சிட்டி சென்டர் அப்படிங்கிறப்போ டிசைன் அண்ட் இன்ஜினியர் ஸோ ஒரு டிசைனிங் ஆரம்பிச்சு ரிவ்யூ பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு பிகினிங் அப்புறம் மெக்கானிக்கல் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஸோ ஸ்டேர் கேஸில் என்னென்ன ஒர்க் நடக்குது ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வயரிங் அண்ட் கேபிள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அப்புறம் பிரிக்ஸ் டெலிவர் பண்ணுறது எக்ஸ்டீரியர் வால்ஸ் அதுக்கப்புறம் டச்சப் ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் லாஸ்ட்டாக கார்பென்ட்ரி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டபிள்யூபிஎஸ் ஆக்டிவிட்டீஸ் அதில் மைல்ஸ்டோன்ஸ் அப்புறம் லீடு லேகு ரிலேஷன்ஷிப்ஸு ப்ரிடிசிசர் சக்ஸஸர் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி போட்டு கிரியேட் பண்ணி லாஸ்ட்டாக ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய 80% ஆஃப் த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டேட்ஸை வச்சு தான் இனிமேல் நம்ம ரிசோர்ஸ் எடுத்து பட்ஜெட் போட போகிறோம் சிம்பிள். ஸோ இந்த கிரியேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 10,000 அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் என்னென்ன ஸ்டார்ட் டேட் என்னென்ன கண்டிஷன்ஸ் என்னென்ன க்ரைட்டீரியா எப்படி எனக்கு ரெப்ரசன்ட் ஆகணும் எந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணணும் ஸோ இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸில் கவர் பண்ணியாச்சு. Hope you guys understand. So thank you so much.